இந்த நாளிலேயும் நாம் ஆண்டவரிடத்தில் தேடி வந்திருக்கிறது, எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்காதா, ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா, என்னை ஆறுதல் படுத்த மாட்டாரா, இப்படியாக நாம் அநேக தேவைகளோடு ஏக்கங்களோடு இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தூய ஆவியானவரை குறித்து நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாமல் வாக்குத்தத்தங்கள் செயல்படாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் முத்திரையாக அல்லது அச்சாரமாக தூய ஆவியானவர் இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு முழு திருச்சபையின் ஆளுகையை தூய ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். முழு திருச்சபையின் ஆளுகையை ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏதோ நான் ஒரு வார்த்தையை வைத்துவிட்டு ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகளை சொல்வதல்ல, மாறாக அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக வாழ்வாக மாற வேண்டும் என்றால், அது வாழ்வாக மாற வேண்டும் என்றால் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் வரை சீடர்களை பார்த்து சொல்றாரு, எருசலேமில் காத்திருங்கள் என்று. எங்க சொல்றாரு? எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் போனார். தேவ பிள்ளையே, அவர்கள் ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள். யாரு? சீடர்கள். சீடர்கள் யாரு? ஏற்கனவே அழைக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை தொட்டு பார்த்தவர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவோடு பேசினார்கள், இயேசு கிறிஸ்துவோடு பழகினார்கள், இயேசு கிறிஸ்துவோடு சாப்பிட்டார்கள், உறங்கினார்கள், அவரோடு கூட நடந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறார், எருசலேமில் காத்திருங்கள், பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை. தேவப்பிள்ளையே, நம் அத்தனை பேருக்குமே ஒவ்வொரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் பிதாவினுடைய திட்டத்திற்கு காத்திருக்க வேண்டும். அப்படி நாம் காத்தில்லை என்றால் அந்த வார்த்தைகள் செயல்படாது. அருமையான சகோதரி சொன்னாங்க, இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நான் வைத்து செபித்தேன், அதை வைத்து சொல்லி சொல்லி நான் செபிக்கும் பொழுது அந்த வார்த்தை என்னை பலப்படுத்தினது. அந்த வார்த்தை என்னை பலப்படுத்தினது. ஆனாலும் இவர்களை அவர் விட்டு போகும்போது தூய ஆவி பெறும் வரை, நல்லா பார்த்துக்கங்க, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெறும் வரை காத்திருங்கள் என்றார். பெறும் வரை காத்திருங்கள். தூய ஆவியை பெறாமல் நீ செல்ல வேண்டாம் என்று கட்டளையாக அதை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஐயா, இந்த சீடர் 120 பேர் மேல் மாடியில் இருந்தாங்க. அவரை தொட்டு பார்த்தவர்களுக்கு சொல்றாரு, தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருங்கள். எப்படி சொல்றாரு? கட்டளையாக அதை கொடுக்கிறார். இருங்கப்பா, நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க. அதை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போகாதீர்கள். தேவ பிள்ளையே, புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய விசுவாசியானாலும் சரி, ஒரு ஊழியனானாலும் சரி, நீ எப்படிப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவி இல்லாமல் ஊழியம் செய்வதோ விசுவாசியாக இருப்பதோ சாத்தியம் கிடையாது.
ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நீ ஊழியம் செய்யறன்னு சொன்னா அது அங்கீகரிக்கப்படாத ஒரு காரியம். அப்ப தூய ஆவியானவர் வேண்டும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? நீங்கள் விசுவாசியான போது, சொல்ற பாருங்க, நீங்கள் விசுவாசியான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று யார் கேட்கிறான்? பரிசுத்த பவுல் கேட்கிறாரு. வாசிங்க, திருத்தூதர் பணி 19வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. சொல்ற பாருங்க, நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. தேவ பிள்ளையே, நீங்கள் விசுவாசியான போதே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியின் நிறைவு நிச்சயம் வேண்டும். நீங்க எப்போ கடவுளுக்குள்ள வந்துட்டீங்களோ, ஆண்டவருக்குள்ள வந்துட்டீங்களோ, அப்போ உங்களுக்கு என்ன தேவைனாக்கா தூய ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். ஆமென். 100% நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் அப்படின்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். அப்போதான் உன்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கும்? நிலை கொள்ள ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய விசுவாச வாழ்க்கை அப்பதான் நிலை கொள்ள ஆரம்பிக்கும். ஏதோ சாதாரண கிறிஸ்தவனா வாழ்றத எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் நல்லா கவனமா கேளுங்க. நான் ஒரு சாதாரண கிறிஸ்துவங்க, கோயிலுக்கு போறேன், வரேன், அப்படியே இருக்கிறேன். இது வாழ்க்கை அல்ல. இதை காட்டிலும் மேன்மையானதை நீ சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரின் ஆவி என்ற பெயரில், புதிய ஏற்பாட்டில் தூய ஆவி என்ற பெயரிலும் அவர் இருக்கிறார், செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவரின் ஆவி, புதிய ஏற்பாட்டு காலத்தில் தூய ஆவியானவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ரெண்டு காலத்திலையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையும், அவர் ஏதோ ஒரு ஆவி என்று நாம் எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஏதோ ஒரு ஆவி. இன்னைக்கு நம்ம திருச்சபைக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவு இல்லாமல் இருக்கிறார்கள். அவருடைய தொடுதலை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவருடைய வல்லமை என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார். அவர் ஏதோ ஒரு ஆவி என்று நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. அவர் ஆள் தத்துவம் உடையவர் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு ஆள் தத்துவம். இன்றைக்கு சரியான ஒரு கண்ணோக்கு இருந்தது என்று சொன்னால், அவரை நீ நிறைவாக பெற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையின் தன்மை மாறும், உன் சூழ்நிலைகள் மாறும். தேவ பிள்ளையே, அவரை காண முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார். அவரை யாருமே பார்க்க முடியாது. ஆனால் அவரை உணரலாம், அவரை பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நாம் அவரோடு கூட களி கூறலாம், மகிழ்ச்சி அடையலாம், அவரை உணரலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட பல அனுபவங்களை அவர் மூலமாக பெற்றுக்கொள்ள இயலும். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தொடக்க நூல் 1 அதிகாரம் 2வது வசனம். மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. தேவ பிள்ளையே, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைவாடி கொண்டிருந்தது என்று சொன்னால், தேவ பிள்ளையே, இங்கிருந்து தான் இவருடைய ஊழியம் தொடங்க ஆரம்பித்து விட்டது. ஆமென். இங்கிருந்து தான் இவருடைய பணி தொடங்க ஆரம்பித்து விட்டது. இங்கிருந்து தான் இவர் செயல்பட ஆரம்பித்து விட்டார். இதற்கு முன்பாக திருத்துவ தேவனாக இருந்தாலும் இந்த அசைவாடுதலின் மூலமாக
அவரது ஊழியத்தை அவர் தொடங்கினார் என்பது சத்தியமே. ஆமென். இந்த நேரத்தில் தான் ஒரு ஊழியத்தை தொடங்குறார். ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆவியானவர். ஆமென். ஏனென்றால் ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இடத்திலே ஆவியானவர் அசைவாடுதல். ஆமென். ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இடத்திலே தூய ஆவியானவர் அசைவாடுதல் ஒரு மாறுதலை கொண்டு வந்துவிடும். உங்க வாழ்க்கையில கூட சரி, ஒழுங்கின்மையான இடத்திலே அவர் இறங்கி வந்து விட்டார் என்று சொன்னால் அந்த இடத்தை அவர் மாற்றி விடுவார். உன் நினைவை மாற்றி விடுவார். தேவ பிள்ளையே, மனித வாழ்வில் கூட ஒருங்கின்மையும் வெறுமையும் காணப்படுகின்றது. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இதுதான். நாம வாக்குத்தத்தத்தை பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் உண்டு, அது எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குத்தத்தத்தை நான் பரிபூர்ணமாய் செயல்பட்டு அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் ஒழுங்கீனமாய் இல்லாமல் ஒழுங்காய் இருந்தால் கர்த்தர் ஜெயம் எடுப்பார். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, மனித வாழ்விலும் கூட ஒழுங்கின்மையும் வெறுமையும் காணப்படுகிறது. தேவ பிள்ளையே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருந்தால், அவன் வாழ்ந்தால் அங்க என்ன நடக்கும்? ஆவியானவருடைய அசைவாடுதல் காணப்படுமானால் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படும். அவனுடைய வாழ்க்கை மாற்றப்படும். ஒரு சாதாரணமா ஒரு குடிகாரன் இருக்கிறாரு. அந்த குடியின் ஆவியில கட்டப்பட்டு இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தூய ஆவியானவர் உள்ள போயிட்டார்னா அவருடைய ஒழுங்கின்மையை அவர் மாற்றி விடுவார். ஒரு முரட்டு சுபாவம் உள்ள மனிதனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் உள்ளே போனால் அவருடைய நிலைமையை அவர் மாற்றி விடுவார். அவர் உள்ள வந்தா எல்லாமே மாறும். இருள் நீங்கி வெளிச்சம் உண்டாக வழி உண்டாகிறது. அப்படியானால் ஒருவன் கிறிஸ்துவனாக மாறிவிட்டாலும் அவனுக்குள் ஆவியானவருடைய மகத்தான செயல்கள் நடைபெறாத பட்சத்தில் அங்கே வெற்றிடம் தான். ஆமென். பரிசுத்த ஆவியானவருக்கு நீ இடம் கொடாத பட்சத்தில், பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படாத பட்சத்தில் உன்னுடைய இடம் அது வெற்றிடம் தான். பிரைஸ் தி லார்ட். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விழிப்புணர்வு நமக்கு வேணும். கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடவுள் நம்மை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். கடவுள் எல்லா சூழ்நிலையிலையும் அவரோடு கூட நம்மை அமர வைக்க விரும்புகிறார். ஆனால் நான் யாருடைய துணையோடு அங்கு போக முடியும் என்றால் தூய ஆவியானவருடைய துணையோடு. பிரைஸ் தி லார்ட். அவன் இருளில் வாழ்ந்து கொண்டிருப்பான். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவனுக்குள் ஒரு வெளிச்சம் உண்டாகி விடுகிறது. ஒரு இருளான வாழ்க்கை, ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கை, ஒரு சரியில்லாத வாழ்க்கை, ஒரு தான்றோன்றித்தனமான செயல்கள், இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சம் உள்ள வந்தவுடனே அவனுடைய வாழ்வாதாரம் மாறுகிறது. அவனுடைய செயல்கள் மாறுகிறது. அவனுடைய பேச்சு மாறுகிறது. அவனுடைய சிந்தனை மாறுகிறது. அவன் செய்கிறது அத்தனையுமே கடவுள் விரும்புகிறதை போல செய்ய அவன் முற்கொள்கிறான். பிரைஸ் தி லார்ட். கடவுள் செய்வது போல அவன் ஒவ்வொரு காரியத்தையும் அவன் முயற்சிக்கிறான். ஏனென்றால் உள்ளே வந்தவர் பெரியவர். அந்த வெளிச்சம் உள்ளே வந்துவிட்டது. ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர், ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அம்மா இருக்காங்க. காலையில் நான் கீழே பைக் ஸ்டாண்ட் போட்டுட்டு இருக்கேன். என்கிட்ட ஓடி வந்து சொல்றாங்க, எனக்கு 300 சுகர் இருக்கு, பிபி 400 இருக்கு, என்னால் எழுந்திருக்கவே முடியல. நான் சொல்லிட்டேன், ஆனா எனக்குள்ளாக ஏதோ ஒன்று எழுந்து புறப்பட்டு போ என்று சொல்லுகிறது. நான் புறப்பட்டு வந்து விட்டேன், என்னால் படுக்க முடியல. இதுதாங்க வெளிச்சம். பிரைஸ் தி லார்ட். இதுதான் வெளிச்சம். அவங்களுக்குள்ளாக
இந்த வெளிச்சம் உள்ள வந்ததுனால ஒரு மாற்றம் வருகிறது. அதனால தான் ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. இதை சரியாக நீங்க கவனத்தில் கொள்வீர்கள் என்றால் உங்கள் மனதில் பதித்துக் கொள்ள இது சரியான நேரமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு தவறான எண்ணங்கள் போதிக்கப்பட்டு வருகிறது. ஒரு தவறான காரியங்கள் இன்றைக்கு போதிக்கப்படுகின்றன. பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் ஏதோ ஒரு நாள் அப்படின்ற ஒரு நிலை அல்ல. அவர் ஒரு பெந்தகோஸ்தே நாளன்று தான் இறங்கினார், பின்பு அவர் இறங்கவே இல்லை என்று அநேகர் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மேல்வாடியில ஒரு முறைதான் அவர் இறங்கினார், அதற்கப்புறம் அவருடைய செயல்கள் குறையாது, அவர் இறங்கவே இல்லை என்று இன்றைக்கு போதித்து வருகிறார்கள். இது ஒரு தவறான போதனை. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு தவறான போதனை. இன்னும் ஒரு விதத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் இறங்குவார், இப்படி கத்த வேண்டியதே இல்லையே. அவர் இறங்கிட்டார்னாக்கா ஏன் இப்படி கத்துறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் இப்படி அந்நிய பாஷைன்னு சொல்லி பிதற்றுறீங்க? அந்நிய பாஷை பேச வேண்டியதே இல்லையே. இன்னைக்கு இருக்கு. நான் வள்ளியூர் களக்காடுல நான் தேவ செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். அங்க பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றது தெரியும், ஆனா சத்தியம் ஆழமாய் போதிக்கப்படல. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நிறைய பேசும்படி கடவுளுடைய ஆவியானவர் ஏவுதனால நிறைய காரியங்களை பேச ஆரம்பித்தேன். அங்க பாத்தீங்கன்னா திருவிருந்தை பத்தி அங்க கிடையவே கிடையாது. திருவிருந்தை பத்தி பேசுவாங்க, ஆனா திருவிருந்து கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில 3 நாட்கள் நாங்கள் தங்கி இருந்து அங்க ஓப்பன்ல பேசணும். ஆண்டவர் அருமையாய் செயல்பட்டார். ஒரு ஜனம் கூட்டம் எழும்பிட்டாங்க. எழும்பி என்ன சொல்றாங்க, அவங்களுடைய தோட்டத்தில் நாங்க இளநீர் குடிக்கிறதுக்கு எங்களை கூட்டு போனாங்க. ஞானஸ்தான சத்தியமும் அங்கே போதிக்கப்படவில்லை. இப்படி ஒரு சபை இருக்கு. திருவிருந்த பத்தியும் போதிக்கிறது இல்லை, ஞானஸ்தானமும் போதிக்கிறது இல்லை, பரிசுத்த ஆவியானவரை பற்றியும் போதிக்கிறது இல்லை. காரணம் என்னவென்றால் அங்கே இதை தெரிந்து கொள்ளலாம், செயல் கிடையாது. இதை தெரிந்து கொள்ளலாம், செயல் கிடையாது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கும் தவறான போதனை. கை தட்டலாமா, அந்நிய பாஷை பேசலாமா, ஏன் கூச்சல்றீங்க? அப்ப அவங்க கிட்ட நான் சொன்னேன், ஐயா நான் உங்களுக்கு மூப்பர் கிடையாது, மூப்பர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் உங்களுக்கு இதையெல்லாம் செய்யணும், என்னுடைய பணி அது கிடையாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தோசை சுட தெரியும், அதுக்குன்னு தோசை மாஸ்டர் இருக்கார், அவர் சுட்டாதான் அது மெலிசா முறுமுறுப்புன்னு வரும். நானும் சுடுவேன், ஆனால் அது மொத்தையா வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது தோசையாகாது. எனக்கு என்ன பணியோ அதை தான் நான் செய்யணும். எல்லாத்தையும் தூக்கி நான் கையில் எடுத்துட முடியாது. பிரைஸ் தி லார்ட். எடுத்துட முடியாது. கடவுள் உத்தரவு கொடுத்தார் என்றால் அவர் நடத்துவார். ஆமா. ஏன் சொல்றேன்னாக்கா இன்றைக்கு தவறான போதனைகள். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்றாங்க, வரங்களை மாத்திரம் நீங்க பெற்றுக்கொண்டால் போதும், நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய கிஃப்டை பெற்றுக்கொள்ளுங்க, கத்த வேண்டாம், அந்நிய பாஷை பேச வேண்டாம், கைத்தட்ட வேண்டாம், இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து பேசுவாங்க. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிச்சு தரேன். திருத்தூதர் பணி 2வது அதிகாரம் 38வது வசனம். அதற்கு பேதுரு அவர்களிடம் நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களில் இருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள். இந்த வசனத்தை வைத்துதான் இன்றைக்கு நிறைய பேர் பேசுகிறார்கள். ஆமென். தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை நான் விசுவசிக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று நீ விசுவசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது என்ன நடக்கிறது என்றால் நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம், நம்முடைய வாழ்வில் அவர் அங்கமாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
புரியுதுங்களா நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று நீ விசுவசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நம்முடைய மனித வாழ்வில் மனிதனுக்கு அவருடைய ஆவியானவர் செயல்படுகிறார், நமக்கு அதை கொடுக்கிறார். அதை நீ விசுவசிக்கும் பொழுது, அதை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தூய ஆவியானவர் உனக்கு கொடுக்கப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எப்படியாக இருக்கிறது? அது ஆண்டவர் நமக்கு தருகிற தீபமாக இருக்கிறது, ஒளியாக இருக்கிறது. அந்த ஒளி உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா உன் முகம் பிரகாசிக்க ஆரம்பித்து விடும். அந்த ஒளி உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா உன் சிந்தனை தெளிவாகிடும். அதுதான் மனிதனுக்குள் இருந்து உயிராக